இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த டீகம்போசிஷன் ஆஃப் ஈத்தைல் அயோடைட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம K1 வச்சுக்கலாம். இதோட டெம்பரேச்சர் T1 வச்சுக்கலாம். அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் 700 கெல்வின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் T2னும் நம்ம கால்குலேட் பண்ணுறத K2ன்னு வச்சுக்கலாம். ஆர் வேல்யூ நமக்கு தெரியும். இதுக்கு அரினியஸ் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணும். ஸோ log K2 by K1 is equal to EA by 2.303 into R into T2 minus T1 by T1 T2 எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ இந்த log K2 by K1 log K2 minus log K1 எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து லாகரிதமிக் ஃபார்முலா படி டிவிஷனை நம்ம இங்க இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியாச்சு. மைனஸ் லாக் K1 இல்லை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடும். இப்போ K1 EA T2 டெம்பரேச்சர் R வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா K2 வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் log of 1.6 into 10 to the power of minus 5 log 1.6 plus log 10 to the power of minus 5 எடுக்கலாம். இங்கே 700 minus 600 100 கிடைக்கும். இந்த 2.303 நம்ம 2.3ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 8.3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூஸ் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இந்த டெசிமல் பாயிண்ட்ல சேஞ்சஸ் பண்ணுறது கால்குலேஷனில் அவ்வளோ பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாது. நெக்ஸ்ட் லாக் வேல்யூ பார்க்கணும். லாக் வேல்யூ இங்கே 1.6 பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட் 1 இருக்கிறதுனால 0ல் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் 16ல் 0ல் லாகதம் டேபிளில் பார்க்கணும். 16ல் 0.2041. அப்போ இதோட வேல்யூ 0.2041. நெக்ஸ்ட் லாக் 10 to the power of minus 5க்கு -5 கிடைக்கும். அது எப்படின்னா -5 into log 10 இதை கன்வெர்ட் பண்ணும். அப்போ log 10ஓட வேல்யூ 1. அப்போ இதோட ரிசல்டன்ட் வேல்யூ -5 கிடைக்கும். ஸோ இங்கே இந்த 2 zeros கேன்சல் பண்ணியாச்சு. 700 7 into 100 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -4.7959 கிடைக்கும். இங்கே இந்த 10 to the power of 3 வந்து 1000 இல்லையா? இப்போ 1000 divided by 100 10 கிடைக்கும். 10 இதால் மல்டிப்ளை பண்ணால் 2090ன்னு வரும். டினாமினேட்டரில் இந்த 2.3 8.3 7 6 மல்டிப்ளை பண்ணோம்னா 801.78 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 802ன்னு கிடைக்கும். இந்த 2090 by 802 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2.6059 கிடைக்கும். இந்த 2 வேல்யூஸும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா -2.19 கிடைக்கும். இப்போ K2 வேல்யூ வேணும்னா இந்த 2 சைட்ஸுமே ஆன்டிலாக் எடுக்கணும். அப்போ K2 is equal to antilog of -2.19 இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி ஆன்டிலாக் பார்க்குதுன்னு பார்க்கலாம். இந்த பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட் -2 இருக்கு. அதனால இதோட -1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ -3 கிடைக்கும். இதோட வேல்யூ 10 to the power of -3. ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் 19 இருக்கு. இதை -19 எடுக்கணும். இதோட 1 ஆட் பண்ணோம். 1 ஆட் பண்ணோம்னா 0.81 கிடைக்கும். இப்போ இந்த 0.81க்கு ஆன்டிலாக் பார்க்கணும். ஸோ 81ல் 0 வேல்யூ 6457. இங்கே பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட் 0 இருக்கிறதுனால 1 நம்பருக்கு அப்புறமேட்டு இந்த டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். இப்போ 6.457 கிடைக்கும். இப்போ K2 வேல்யூ 6.457 into 10 to the power of -3 per second. இதான் இதோட ஆன்சர்.